அண்மை செய்தி. விவசாயிகள் நலன்களுக்காகவும் கர்நாடக வாழ் தமிழ் சொந்தங்களுக்காகவும் யோசித்து செயல்படுகிறார் முதலமைச்சர் விஜய் என தாவேக தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். விவசாயிகள் நலனுக்காகவும் கர்நாடக வாழ் தமிழர்களின் நலனுக்காகவும் யோசித்து முதலமைச்சர் விஜய் செயல்படுவதாக தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் திமுகவையும் விமர்சித்திருக்கக்கூடிய நிலையில திமுக போல சுயநலம் கொண்டு தனி ஆவர்த்தனம் செய்ய இந்த விவகாரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விரும்பவில்லை என்றும், விவசாயிகள் நலனுக்காகவும் கர்நாடக வாழ் தமிழ் சொந்தங்களுக்காகவும் யோசித்து முதலமைச்சர் செயல்படுகிறார் என்று தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் பேரம் பேசி பெற வேண்டிய இலாக்காக்களை பெற்ற போதெல்லாம் காவிரி விவகாரத்திற்காக ஒரு மந்திரி பதவியையாவது ஒரு நாளாவது உதறி இருக்குமா இந்த திமுக என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அத்தனை ஆண்டுகளில் ஒரு முறையாவது காவிரி பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண முயன்றிருக்குமா இந்த திமுக என்று கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதே நேரத்தில் அப்போதெல்லாம் பதவியில் ஒட்டிக்கொண்டு சுகம் கண்ட சுயநல இயக்கம்தான் திமுக என்ற கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறது. எப்போதும் மக்களை தூண்டிவிட்டு குளிர்காய திமுக நினைப்பதாகவும், இப்போது எரிச்சல் மற்றும் விரக்தி மோடில் அலறிக் கொண்டிருப்பதாகவும் கடுமையான விமர்சனங்களை தமிழக வெற்றி கழகம் முன்வைத்திருக்கிறது. அதே போன்று கடந்த மே மாதத்தில் இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட கட்சியாக திமுக தவித்து வருவதாகவும், காவிரி விவகாரத்தில் கபட நாடகமாடுவதாகவும், இதனை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும் தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது. எனவே காவிரி பிரச்சனையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் திமுக ஆட்சி போய்விட்டதே, தாவேக ஆட்சி வந்துவிட்டதே என்று வன்மமாக பேசாமல் மக்கள் நலன் சார்ந்து உண்மையை பேச வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் தெரிவித்திருக்கிறது.